சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய் சுடரே திரைபராமன்னும் அமதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் உண்மை விளக்கம் என்ற நூலில் இன்று 47வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்யும் இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை அடிநாயேனை கருவியாக கொண்டு இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டுமென அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் நாம் சகல நிலையில் இருப்பதை போலவே முக்தி நிலையில் இருப்போம். நாம் எவ்வாறு கருவிகரணங்களோடு கூடி அந்த கருவிகரணங்களே நாம் என்று எண்ணி வாழ்ந்தோம் அல்லவா, அதுபோல முக்தி காலத்தில் நாம் பெருமான் திருவடியில் சிவனிடத்தில் இரண்டர கலந்து இன்பத்தை துய்த்து கொண்டிருப்போம். இது சத்தியமான உண்மை என்பதை தத்துவ நூல்கள் சொல்லுகின்றன என்பதை மணவாசகம் கடந்தார் நமக்கு அருமையாக அருளி செய்திருந்தார். முக்திக்கு ஊமை காட்டிய மணவாசகம் கடந்தார் இன்று பெருமான் திருவடிக்கு உயிர் இன்பம் துய்க்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது எவ்வாறு இன்பம் துய்க்கின்றது, அதற்கு எதை ஊமை காட்ட வேண்டும் என்பதை அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்புறுதல் எப்படி போல என்பதை நமக்கு இன்று சொல்லியிருக்கின்றார். ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்ப கண்ணில் அருந்தியிடும் கான். ஆதவன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி. ஆதவன் என்றால் சூரியன் என்று பொருளுங்க. அப்ப சூரியன் பிரகாசமாக இருக்கும் பொழுது எவ்வாறு சந்திரனின் ஒளி காணாமல் போகின்றதோ, சந்திரனே இல்லாம போலங்க, சந்திரன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சூரிய ஒளியில் சந்திரனின் ஒளி அடங்கி கிடப்பது போல், அந்த சூரியனின் ஒளியில் சந்திரனின் ஒளி நிலவின் ஒளி காணாமல் போவது போல். இப்ப காணாமல் போதுன்னா இல்லவே இல்லாம இல்லைங்க, நான் அந்த சூரியனுடைய ஒளியில் இரண்டரை கலந்து நிற்குது, அவ்வளவுதான். அந்த ஒளி தனிப்பட்டு நமக்கு தெரியல. நிலவு இருக்கத்தான் செய்கின்றது.
நிலவின் ஒளியும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் சூரியன் அதைவிட ஒளியாக இருப்பதால் எவ்வாறு அந்த ஒளியோடு இந்த ஒளி இரண்டர கலந்து நிற்கிறது போல, அதுமா போல நாத அந்தம் என்றாலே 6 தத்துவம் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடிய சிவபெருமான் திருவடியில், அதான் நாதா அந்தத்து அண்ணல் திருவடியில். அப்ப 6 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்களையும் கடந்து நின்று கலந்து நின்றும் அருள் செய்யக்கூடிய நம் சிவபெருமான் திருவடியில ஆன்மா உயிரானது போய் பொருந்தி பேரின்பத்தில் மூழ்கி இரண்டர கலந்து இருக்கும் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு வியப்புன்னா, இந்த உயிர் சகல நிலைக்கு வரும்பொழுது பெருமான் அந்த உயிருக்குள் உயிராக தான் இறங்கி வந்து தன்னை மறைத்து வைத்து கொண்டு அருள் செய்தான். அப்ப இந்த தத்துவங்கள் வேறு நாம் வேறு என்ற அந்த உண்மையை தவபயனின் காரணமாக பெருமான் உணர்த்தி, அதுக்கு தவம் இருக்கும் என்றால் உயிரை காட்டி, உயிருக்கு உடையவர் சிவபெருமான் என்பதை காட்டி, அதை வழிபாட்டு நிலையில் நிறுத்தி அந்த உண்மை பொருளை பொருத்தி இவ்வளவு வேலையும் கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா 36 தத்துவங்களையும் கடந்தும் இருக்கின்றான் அல்லவா. அந்த சிவபெருமான் சொரூப நிலையாக இருக்கக்கூடிய, சோதி வடிவமாக இருக்கக்கூடிய, பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான் திருவடியில போய் பொருந்தி நிற்குங்க. அப்படி நிற்கும் பொழுதுதான் அது பேரானந்தத்தை அடையும். அப்படி அடையும் பொழுது உயிர் தனித்து நமக்கு தெரியவே தெரியாது, சிவம் மட்டுமே தெரியும், சிவ ஒளி மட்டுமே தெரியும். அப்படிங்கிறத நமக்கு ஓமையா காட்டியிருக்கிறாங்க. எப்படி ஒரு சூரியனின் ஒளி, அந்த சூரியனின் ஒளி முன்பு அந்த நிலவின் ஒளி இரண்டர கலந்து நிற்கின்றதோ, தனித்து தெரியாமல் இருக்கின்றதோ, அதுபோல உயிர் பெருமான் திருவடிக்கு போன நிலையில் உயிர் தனித்து தெரியாது, பெருமான் சிவ ஒளியே தெரியும் என்பதை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல என்று சிவஞான போதம் உமை காட்டும். அப்படி போல இந்த உயிரானது, அதனாலதாங்க நாம சில சமயவாதிகள் சொல்லுவாங்க, உயிர் சிவமாயிடும், உயிர் சிவமாயிடும், உயிர் சிவமாயிடும் அப்படின்ட்டு. அப்ப எத்தனை சிவபெருமான் இருக்கிறாரு, எத்தனை கோடி உயிர்கள் இதுவரைக்கும் முக்தி அடைஞ்சிருக்கு, கணக்கே தெரியாது யாருக்கும். எத்தனை கோடி உயிர்கள் இன்னும் பிறப்புக்கே வாராது கேவல நிலையில கிடக்கணும், கணக்கு சொல்ல முடியாது. எத்தனை கோடி உயிர்கள் பிறப்புக்கு வந்திருக்கணும், கணக்கு சொல்ல முடியாது. எத்தனை கோடி உயிர்கள் இறைவன் திருவடிக்கு போயிருக்கணும், கணக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் உயிர்கள் எண்ணற்றவை, கணக்கில் அடங்காதவை உயிர்கள். பதி பசு பாசம் என பகர் 3இல் பதினை போலவே பசு பசும அனாதிதான். ஆனா பதி ஒருவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். குலம் என்பது இங்க உயிர் கூட்டங்க, அது எண்ணற்றவை. பசு என்பது உயிர்கள், உயிர் கூட்டம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆணவ மலம் ஒண்ணுதான், சிவபெருமான் ஒண்ணுதான். ஆனா இது ரெண்டையும் எதை விட்டு எதை பிடிக்க வேண்டும் என்பதுதான் உயிர் செய்யக்கூடிய உண்மையான சாதனை. இன்னைக்கு சாதனைன்னு எதோ சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டு பூரா ஒரு மாணவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை பொட்ட மனப்பாடம் வைத்து தேர்வில் அந்த மாவட்டத்திலோ அல்லது மாநிலத்திலேயோ முதல் மதிப்பெண் எடுக்க வைத்து விட்டால் அதுவே சாதனை என்று பேசுகின்றது இன்றைய உலகம். இப்படி ஒவ்வொரு துறைக்கும், அடியனுக்கு 8 துறை இதுதான், அதனால இந்த ஓமை சாமி சொல்றார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் சாதனை செய்யலே இந்த சாதனை ஒரு நாள் முடியக்கூடிய சாதனை. 10ஆம் வகுப்பில் சாதித்த மாணவன் 11ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் ஒரு சாதனையை செய்ய வேண்டுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை போராட்டம், அதுல சாதிக்கணும். இப்படி இந்த சாதனை மாற்றத்துக்குரியது. ஆனால் உயிர்கள் உண்மையில் சாதிக்க வேண்டியது, இந்த சாதனை எல்லாம் உடல் சார்ந்த சாதனைங்க, உயிர் சார்ந்த சாதனை கிடையாது. ஆனா உயிர் சார்ந்த சாதனை என்பது என்னவென்றால், தத்துவம் தரிசனமாகி தத்துவ நிலை தெரிந்து தத்துவ நிலையிலிருந்து நீக்கம் பெற்று அப்புறம் பெருமானை உணர்ந்து பெருமானுடைய நிலையும் இருந்து தன்னை உணர்ந்து எதை விடணும், எதை பிடிக்கணும், பிடிச்சிட்டு அது எப்படி சாதனை செய்யணும், இதுதாங்க உயிர் செய்ய வேண்டிய சாதனை. அழகா சொல்லுவாங்க, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன
தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. எப்பப்பா இந்த உயிர் சாமி திருவடிக்கு போகும்? ஐம்புலம் ஓசை ஊறு உரு சுவை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலனில் வேடர் கூட்டத்தில் உயிர் சிக்கிட்டு கிடக்கு. இந்த ஐம்புலன்களே நாம் என்று எண்ணிக்கொண்டு வேட கூட்டத்தில் கிடக்கு. ஆனா உயிர் அவங்களுக்கு உரியது அல்ல. இத தவம் இருந்தால் அந்த உயிருக்கு இறைவனே குருநாதராக வந்து உணர்த்துவார். அதனாலதான் அங்க சொல்வார், தம் முதல் உயிருக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான் குருவாக வந்து தவம் இருந்தால் உணர்த்துவான். அதை உணர்த்தின பிறகு உயிர் செய்ய வேண்டியதாங்க சாதனை. உணர்த்திட்ட பிறகு இதை விட வேண்டும், இறைவன் திருவடியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சிவஞானம் வந்து அது வந்த நிலையில ஒவ்வொரு நாளும் பூவும் நீரும் கொண்டு இறைவனை போற்றி செய்து உயிருக்குள் உயிராக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அந்த ஒளி லிங்கத்தை உள்ளத்தில் வைத்து கண்டு ஞானக்கண்ணால் கண்டு பூசை செய்து அவன் திருவடிக்கு உயிர் செல்லும் என்றால் அதுதான் உயிர் செய்ய வேண்டிய சாதனை. எல்லா உயிரும் செய்ய வேண்டிய சாதனைங்க. இப்பிறவில நீங்க தவம் இல்லை, உங்களுக்கு சாமி உணர்த்தல, எப்படியோ குப்பை போல என்ன வினைக்கு வந்தீங்களோ, ஒரு ஆசிரியரா இருந்துட்டு, ஒரு தலைமை ஆசிரியரா இருந்துட்டு, ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு, ஒரு பிரதமரா இருந்துட்டு எப்படியோ போய் தீந்துரும். தவம் இல்லைன்னா, தவம் இருந்தால் இந்த உயிர் செய்ய வேண்டிய உண்மையான சாதனையை உணர்ந்து பெருமான் திருவடிக்கு ஒரு உயிர் சென்று விட்டால் அதுதான் உயிர்கள் செய்ய வேண்டிய உண்மையான சாதனை என்று நமக்கு தத்துவ நூல்கள் எடுத்து இயம்புகின்றன. ஆக இன்றைய சிந்தனையில் பெருமான் திருவடிக்கு உயிரானது எப்படி இருக்கும் என்றால், சூரிய ஒளி வந்த இடத்து அந்த சூரிய ஒளியோடு நில ஒளியும் கலந்து இரண்டர கலந்து நிற்பது போல இறைவனுடைய திருவடியில் இந்த உயிர் பொருந்தி இறைவனாகவே இறைவன் அந்த பேரின்பத்தில் இரண்டர கலந்து இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கும். நாளைய சிந்தனையில் முக்தியின் முறைமை என்ன என்பதை இறைவன் கருணையால் நாம் சிந்தித்து உயிர்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.